அது நல்லாயிடும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையேத்து என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவே மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சொம்மாயிருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை போதும் சார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் இந்த சங்கத்தை நடாத்தி வருகின்ற ஐயா வைங்க சங்க நிர்வாகிகள் அத்தனை பேர் குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அரிசி வாழ்ந்துகிறோம். வல்லம் பெருமானும் இந்த சங்க நிர்வாகிகள் இணைந்து மூலிகை அரிசி வாழ்ந்துகின்றார்கள். இந்த சங்கத்தை நடத்தி வருகின்ற நிர்வாகிகள் அத்தனை பேர் குடும்பமும் உடல்நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு ஆன்மீகத்துடைய சான்றோர்களே வைங்க வைங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலாரும் கலம்பூர் சமரச சுத்த சன்மான் ஐயா பாத்திரம் நாளைக்கு சுத்தமாக இல்லைன்னா கஞ்சி ஊற்ற மாட்டாங்க. பாத்திரம் சுத்தமாக இல்லை. அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை மறுபடியும் வந்து ஆளுங்க நின்றுங்கிறான்ப்பா. வாடி பயிரை கண்ணை போது வாங்கினா 100 பேர் கஞ்சி வாங்குறாங்க. வச்சு செடி எப்படி வாடி போயிருக்கு பார்க்குறோம். வள்ளலார் கோயிலாம் காரி தூக்குவோம். ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சி ஊற்ற மாட்டாங்க. அப்புறம் கஞ்சி ஊற்றி என்ன பிரயோஜனம்? 10 வருஷமா 11 வருஷமா கஞ்சி ஊற்றி என்னத்தை கண்டுட்டீங்க? ஒன்றும் கிடையாது. 10 நிமிஷம் பிரயோஜனம் கிடையாது. வள்ளலார் வாடிய பயிர் போது நாம வச்ச செடிக்கு தண்ணி ஊற்ற முடியல. அதனால இந்த பேரை தண்ணி பிடிச்சி ஊற்ற முடியல. வேற எதுவும் செய்ய வேணாம். அப்புறம் தர்மசாலை நடத்த என்ன பிரயோஜனம்? தனிப்பெரும் கருணை வேற ஒன்றும் செய்ய வேணாம் சார். நம்ம எதிர்பார்க்கல சொல்கிறேன். நான் கோவப்படாது. ஞானம் இல்லை. 100 பேர் வந்து கஞ்சி வாங்குறான். 10 வருஷமாக நத்திங்கிறான். அந்த செடி அங்கே நாங்கள் வச்ச செடி இந்த வெயிலில் இப்போ கூலாக்கணும். அதனால் தண்ணி எங்களால் அரிசி கழுவும்போது நான் அந்த தண்ணி எடுத்து போய் ஊற்றுவேன். பக்கத்தில் தானே செடிக்குது. அவன் ரொம்ப கைவிடுற தண்ணி கூட அதில் ஊற்றலாம்ல. அந்த அளவுக்கு ஜீவகாரணி இல்லாதவனுக்கு சோறு போட்டு என்ன பிரயோஜனம்? நான் சொம்பு 5 சொம்பு கஞ்சி வாங்கி ஊற்றி என்ன பிரயோஜனம்ன்றான். போர்லேருந்து ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சி ஊற்ற முடியல. அந்த மனம் வரல. 4 பாத்திரம் 5 பாத்திரம் ஊற்றி என்ன பிரயோஜனம்? கஞ்சி
வெரைட்டி ஊற்றி வச்சுக்கிறேன். அப்படியா? சரி சரி சரி, தப்பு இல்லை. கூட்டு போறியா? நம்ம அம்மாவிட்ட அந்த ஆமாட்டா அந்த பறக்கி வச்சு நம்ம தெருவில் கொடுப்பாங்க. நம்ம தெருவில் திருமாலை வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம அம்மாவிட்டாண்டியா தெரியல நம்ம ஊர் பையன். அம்மா நீ ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருக்குது. சின்னமாலை வச்சுட்டு அம்மாட்ட சொல்லிட்டு நான் கொடுத்துருவோம். ரெடிங்க எடுத்துட்டு வர சொல்கிறேன். ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கம்யூனிட்டி இந்த கிளாஸ் கழுவுறோம். நான் தண்ணி ஊற்றினா செடி வந்து விட்டுருவேன். என்னம்மா தட்டு மூடி ஒன்று வச்சு இந்த பைய அது மேலே வச்சுக்க. பைய அது மேலே வை. கீழே எடுத்து வச்சா கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வண்டி நேராக உட்காந்து எடுத்து வச்சு சார் அதை உட்காந்துக்கப்புறம் கூட அவர் உட்காந்துக்கப்புறம் தூக்கி கொடு. நேராக உட்காந்துக்கப்புறம்